ஒரு வீட்டில் வரவேற்பறையில் நாம் 2 அழகு பூச்செடி வச்சுருப்போம். சரிங்களா? வரவேற்பு இது வந்து சேஞ்சிங் ப்ரோசஸ்மா. வரவேற்பறையில் பூச்செடி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பெட்ரூம்லேயே செடி வச்சுட்டா பாசிட்டிவ் எனர்ஜி வருன்றாங்கம்மா. பாருங்கள், இது எல்லாமே சேஞ்சிங் ரோசஸ்மா. இது நம்ம மாடி தோட்டத்தில் என்ட்ரன்ஸில் படி ஏறினோம்னா 2 அடியில் இருக்குமா இந்த ரோஜாக்கள். எப்படி இருக்காங்க பாருங்கள். தேனீக்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த ரோஜாவில். இது எல்லாமே 7 இலை கொண்ட பன்னீர் ரோஸுமா. இது ரெட்டு சிகப்பாக இலை எப்படி இருக்காங்க பாருங்கள். மொக்கை பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் ரோஜாக்கள் வகைமாக ஒரு 12 இருக்குது. அதாவது ஒரு நர்சரியில் போகிற ஃபீலிங் இருக்கும். இது அடுத்தது அவரைப்பூக்கள். இங்கே பாருங்கள், ஜினியா மலர். இது ரோஜா செடிக்கு அடுத்து. காற்றுல எப்படி இலையெல்லாம் ஆடுறாங்க பாருங்கள். பாருங்கள், அவரைக்காயை பாருங்கள், தம்பட்ட அவரை. மேலே எல்லோ பூ இருக்குமா, இதோ பாருங்கள், எல்லோ பூ இருக்குது. இது வந்து பீர்க்கங்காயோடைய கொடி வகை. பார்க்கலாம். இது வந்து அழகுக்காகம்மா. ஆடி மாதம் அம்மா வீட்டு குலதெய்வம் கன்னிகையில் போகும்போது வழியில் இருந்து உடச்சிட்டு வந்து வச்சேன். இது காசு கொடுத்து வாங்கலை. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதிலே ஜினியா மலர் பாருங்கள். அதாவது மாடி தோட்டம் வந்தால் காய்கறியும் தோட்டமும் அப்படியே சேர்ந்து சிரிக்கணுமா. இங்கே பாருங்கள், இது ஹைப்ரிட்டு சிகப்பு. இதை தான் இன்னும் நான் உடச்சி வச்சு பழக்கப்படுத்தலைம்மா. வளர்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? இதிலே வந்து நிறைய செம்பருத்தி அடுக்கு ஒத்தையெல்லாம் இதை பாருங்கள் வச்சு பதியம் போட்டிருக்கேன். எல்லாம் துளிர் வந்திருக்காங்க. அவரை கொடி பாருங்கள். ஆடியில் கொடி நல்லா பெருசாக வளர்ந்தாங்க. தை மாதம் வளரலை. இது என்ன செடின்னு தெரியலடா. இது வந்து தப்பு செடி. இவங்க இன்னும் பூக்கள் எடுக்கலை. இதில் ஒரு அவரை பூத்துருக்காங்க பாருங்கள். பச்சை அவரைமா, தம்பட்ட அவரை தான் இதில் வந்திருக்காங்க. இது வந்து நாட்டு காராமணி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து அவரைம்மா. 2 அவரை இருக்குது. இதில் ஒரு கத்திரி விதை இருக்குது பாருங்கள். இதுலேயும் அவரை தான். அவரை கொடி அழகாக ஏறுறாங்க பாருங்கள். கழி வச்சு வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டேன். மேலே ஏறுறாங்க பாருங்கள். இது வந்து ஒற்றை சங்கு ஊதா பூக்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு சங்கு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இதில் பாருங்கள், கொய்யாக்காய் முத்தனை இலையெல்லாம் கிள்ளனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக கத்திரி விதை போட்டு கத்திரி செடி வந்திருக்கு. இது ஆடியில் விதை வாங்கி நம்ம நல்லா அறுவடை பண்ண விதை நல்லா பால்கனியில் பழுத்து காஞ்சி போச்சு. அந்த கத்திரி விதையை தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு போட்டோம்மா. எவ்வளோ செழிப்பாக வந்திருக்காங்க. நடணுமா. இங்கே பாருங்கள், பாவக்காய் பூக்கள் கலரை பாருங்கள். பிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பூக்கள் வளர்க்குறது. ஜினியா பூ, மஞ்சள் பூ, ரோஜாக்கள்லாம். அதில் உட்கார்ற தேன் இதில் வந்து உக்காந்தாங்கன்னா தேனீக்கள் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இது பூச்செடிகளை வளர்க்குறது. இப்போ பாருங்கள், விருவாச்சி மல்லி. சரிங்களா? இது பாருங்கள், நாட்டா காராமணி 2 நட்டுட்டு எடுத்து போடணும். ஜாதி மல்லி பாதிக்குது. இது 4 விதை போட்டேன். வெள்ளை சங்கு 1 வந்திருக்கு, 1 வரப்போகுது. இது விருவாச்சி மல்லிமா. பாருங்கள், எல்லாம் மொக்கு வைக்கிறாங்க. இது வந்து கவாத்து பண்ணி அதுக்கப்புறம் துளிர்த்து மொக்கு வைக்கிறாங்க. இது காக்கட்டான் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள்.
இது வந்து முத்திய இலைகள்லாம் கிள்ளி பராமரிக்கிற தொட்டு இவ்வளோ மொக்கு பூக்கள் இருக்காங்க. குண்டு மல்லியெல்லாம் மொக்கு வச்சுட்டு வராங்க பாருங்கள். இது இஞ்சி செடிமா, வீட்டில் மழை வந்து வச்சது பாருங்கள். செம்பருத்தி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுக்கடுக்கா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். பிங்க்கு, கனாமர கலர். இது வந்து அந்தி மந்தாரம்மா. இது மஞ்சள் அந்தி மந்தாரம். இது பீன்ஸு. இன்னும் நம்ம வைக்க ரெடி ஆகல பீன்ஸ் எல்லாம். இது ரோஸ் செம்பருத்திமா. மாங்கன்று பாருங்கள். இது வந்து அத்திமா. அத்தியிலே முற்றில் அந்த கிள்ளிட்டு துளிர் வராங்க. இப்போ தான் அத்தி. இதில் தர்பூசணி வந்திருக்காங்க. நம்ம விட்ட காய்ச்சல் தான். ஒன்றை வச்சுட்டு மீதி எடுத்து போடணுமா. இது வந்து எலுமிச்சம். சரிங்களா. செம்பருத்தியும் கவாத்து பண்ணி இப்போ தான் பூ எடுக்கிறாங்க பாருங்கள். இல்லை பாருங்கள், எல்லாம் இப்போ கவாத்து பண்ணி விட்டுட்டோம்மா. நமக்கு ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் கூட வச்சிங்கலாம் பூ இல்லாத இருக்கும். அப்புறம் கடன்னு வந்துடுவாங்க. இதெல்லாம் செம்பருத்தி வெரைட்டிம்மா. இங்கே பாருங்கள். தேங்க்யூம்மா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வந்து இந்த மண்ணோடு சேர்ந்து வாழறேம்மா. நம்மகிட்ட நிலம் இல்லைனாலும் மாடி தோட்டம்னு வச்சு மண்ணோடு சேர்ந்து வாழறேன். நம்ம ஒரு கதையே எடுக்கலாம், என்னுடைய ஸ்டோரி ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் இவங்களோட என்னுடைய நிம்மதியை, என்னுடைய நல்லது கெட்டதை இவங்களோட பகிர்ந்துப்பேன். எனக்கு தோழமையானவங்க இவங்க. உங்களுக்கு நீங்களும் இந்த மண்ணோடு நான் இருக்கிறதில்ல, நீங்களும் வந்து இணைஞ்சால் நல்லா இருக்குமா. இந்த ஃபேமிலி தோட்ட குடும்பத்தோட பெல் பட்டன் அழுத்துங்க. ரொம்ப நன்றிம்மா. இது ஃபைனலாக அவங்கள்ட்ட காட்டி முடிக்கிறேம்மா. பெல் பட்டன் அழுத்துங்க.